இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுமா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படி பாதி மலை தூரல் அப்படியே நனைஞ்சிட்டு அப்படியே வேலைக்கு போய்ட்டு கெத்த அன்னைக்கு வேலை பண்ணுறோண்டா அப்படின்னு போய் பார்த்தா நம்ம மாமா அன்னைக்கு லீவு. நேற்று வேலை ஓவர் போகலான்னால மாமாவுக்கு லீவ் விட்டாங்க. டகாரன் லீவுன்னொன்னே நம்மளை தூக்கி பில்லிங்கில் போட, பில்லிங்கில் 360 கேமரா காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சுற்றி காட்டிட்டு ஒரு ஆளும் வரல. பப்பர பேன் ரொம்ப சீனாக போட்டுட்டு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மூட்டையாவது தூக்கி போடுற மாதிரி வீடியோ போடுவேன்டா, வேலை செய்கிற மாதிரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு மாப்பிள்ளை வீடியோ எடுறா அப்படின்னு ஒரு சீனாக போடுவானு. இருக்கிற ஒரு 3 மூட்டையும் போடுறேன்னு போட்டால் அது என்னதோ கீழே கொட்டி சிந்தி, என்னடா செஞ்சா ஒழுங்கா செய்யுங்கடா, ஏன்டா வேதனைப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் வேதனைப்படுத்தல, வேலை முடிஞ்சிடங்க போங்க அப்படின்னு சின்ன மாப்பிள்ள நீ கொஞ்சம் இழுத்து போடுறான், வேற வழி இல்லைடா, சாப்பிட்டதெல்லாம் 4 இட்லியில் 3 இட்லி தொண்டவுலேயே வெளியே விழுந்துரும் போலையில அப்படின்னு அவனை போட்டு இழுக்க வைக்க, மாப்பிள்ள அதெல்லாம் செய்வாப்பில்ல, வேற லெவலில் வேலை செய்வாப்பில்ல. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி தரமாக இறங்கி செய்வாப்பில். மீதி மாப்பிள்ளை எல்லாம் மேலே கிடந்து மூட்டையெல்லாம் கிடந்து இழுத்துட்டு கிடக்க, நானும் சின்ன மாப்பிள்ளையும் கிடந்து கீழே கிடந்து லிஃப்ட்டில் கிடந்து வெறித்தனமாக ஏற்றிட்டு கிடந்தோம். டப்புன்னு நமக்கு டீ வந்திருக்குன்னு சொல்ல, நம்ம ஆள் சம்பளம் கூட்டி போட்டு கிராமத்தில் உட்காந்து நம்ம ஆட்கள் போட்டு காரச்சவெல்லாம் போட்டு நொறுக்கிற மாதிரி உட்காந்து டீயை குடிக்க, நெட்ட மாப்பிள்ளை பார்த்தா என்னடா பண்ணுறான்னு பார்த்தா ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே தான் இருப்பான். அது என்ன பார்த்தா நீங்களே பாருங்களேன். ஏடா கூட மாப்பிள்ளை ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டு மேலே ஸ்டாக் ஒதுக்க விட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, இன்றைக்கி கஸ்டமரே வரல கடைக்கு, ரொம்ப ஃப்ரீயாக இருந்து. அதனால் சின்ன மாப்பிள்ளை கொண்டு வேலையில் போட்டு கொல்லுன்னு கொல்ல, டகாருன்னு பார்த்தா நமக்கும் வேலை வந்துட்டு, நாங்கள் ப்ரிஸ்டீஜ் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் குக்கர் கேஸ்டவ்லாம் நல்லா விற்கிங்க அப்படின்னு பாராட்ட வந்திருப்பாங்கன்னு பார்த்தா நீங்கள் ஒன்றுமே விற்க மாட்டேங்க, சேல்ஸ் என்னாச்சு, நாங்கள் ஸ்டாக் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு கம்பெனியிலேருந்து வர, நானும் சும்மா கிடந்து அதை எழுதுங்க இதை எழுதுங்க அப்படின்னு பப்பர பேன் அவர் கூட கடந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணேன். வேறு என்ன பண்ணுறது, நம்ம என்னத்தை சாதித்தோம், ஒன்றும் சாதிக்கலை, அவ்வளோதான், சோறையா திங்க போவோம் அப்படின்னு ஒரு டாட்டா போட்டு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலையா லைக்கை எடுத்து விட்ருங்கடே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்டே. ஓகே மக்களே.